வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள் அத்தியாயம் 40. அது என்னமோ இன்றைக்கி மதியானத்துலேருந்து நெஞ்சு கமரலே எடுத்துக்கினே இருந்துச்சு. என்ன இது தெரியலையே, புத்தூர் அக்கா வருமா, வரப்போகிற பார்ட்டி நினச்சிக்கித்தான்னு ஒரே யோசனை. தடால்னு நீ வந்து நிற்கிற. காரில் இருந்து இறங்கின உடனே தெரிஞ்சு போச்சு. என்ன தெரியல உனக்கு? புத்தூர் கேட்டாண்ட. தெரியுது வசந்தா. ஐயோ, என் பேர் கூட நினப்பி வச்சிருக்கு நீயே. எனக்கு தான் உன் பேரும் மறந்து போச்சு. அன்னைக்கு மல்லிகான்னு ஒரு பொண்ணு அடிபட்டு போச்சுன்னு ஓடினேனே, நினப்பிருக்கா? அது செத்து போச்சு. அது செத்ததுக்கு துட்டு கொடுத்தாங்க கோர்ட்டில். தெரியும் வசந்தா. அட தெரியுமா? எப்படி? ஏய் வெங்கு லட்சுமி, போய் அந்த டிரைவரை மடக்கி இட்டாந்துரு. தேவர்கிட்டே நம்ம கணக்கில் முட்டை பரோட்டா போட சொல்லு. முட்டை சாப்பிடுவியா? வெங்கலட்சுமி, முட்டை வேணாம், வெறும் பரோட்டா சொல்லு. எப்படி தெரியும் உனக்கு? இன்னொரு தப்பா வந்து தேடினியா? இல்லை வசந்தா, அது ராவுத்தர் வண்டி. ராவுத்தர் எனக்கு சிநேகிதம்தான். பாய் வண்டி தான். பாய் தான் முன்னே நின்று கம்பெனியில் பேசி துட்டு வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்கியா வசந்தா? ஐயோ, நல்லா இருக்கேன் துரை. உன் பேரு தான் மறந்து போச்சு. உன் புண்ணியத்திலே நீ தொட்டு தலை தடவி நல்லா இருன்னு சொன்னியே, அன்னிலிருந்து நல்லா இருக்கேன் துரை. கொஞ்சம் இரு. யாரடி அடி மரத்துக்கு பின்னாடி? வீட்டுக்கு போய் பெட்ஷீட் எடுத்தா போ. வீட்டுக்கு பார்ட்டி போயிருக்குக்கா. கதவை திறந்து எடுத்தாடி. யாரையும் தொந்தரவு பண்ணாதே வசந்தா. புல் தரையை தான், இதுலேயே உட்காரலாம். ஐயோ, தரையில் வேணாம். இவ்வளோ பெரிய லட்சுமி, மாங்காய் மரத்துல ஒரு பாவாடை சுருட்டி வச்சிருக்கு பாரு, அதை எடுத்தா கொண்டா. இப்படி இந்தா, இதில் உட்கார தோற. சிவப்பு சாயம் போன பாவாடை தரையில் விரிந்தது. வேணாம் வசந்தா, இன்னொருத்தர் துணியை பாழ் பண்ணுவானேன். புல் தரை பரவாயில்லை. விரல் நுனியில் துணியை அப்புறப்படுத்திவிட்டு தரையில் உட்கார்ந்தான். என்னதுதான், துவச்சி காய போட்டது தான். இருக்கட்டும். அத்தனை துட்டு வாங்கியும் இதே கதைத்தானா? ஒரு பொட்டி கடை வச்சுக்க கூடாதா? டீ கடை திறக்கக்கூடாதா? என்ன பண்ணின அத்தனை துட்டையும்? ஊடு வாங்கினேன், கல் ஊடு. பொம்பளை கடை போட்டால் பொறுக்கி கூட்டம்தான் சுற்றும். கடனுக்கு துண்ணுட்டு போயிடும். இங்கே மட்டும் கடன் சொல்ல மாட்டானா? 100க்கு 90 பேர் கடன் சொல்ல மாட்டான். ஐயோ, வயிறு நோவுதுன்னு சொன்னால் கூட 2 ரூபா கொடுத்துட்டு போயிடுவான். இது சிரமம் இல்லையா? போலீஸ், குடிகாரன், டீ கடை திறந்தாலும் இதே தொந்தரவு தான். எனக்கு நெளிவு சொலிவு தெரிஞ்ச தொழில். கூட 10 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு இறங்கிட்டேன். அத்தனைக்கு நம்ம வீட்டிலே தான் சாப்பாடு, துணிமணி எல்லாம். வீட்டுக்கு வரியா? இருக்கட்டும், நீ மாறி இருப்பேன்னு நினச்சேன். எதை நம்பி மாறிட முடியும்? கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? குழந்தை பெற்றுக்க வேணாமா? வேணாம் சாமி, வேணாம். கல்யாணம் கட்டி இருக்கிற துட்டை அவன் கலைச்சி அழிக்கிறதுக்கா? கெட்டு போன பொம்பளை ஒரு ஆம்பளையை நம்பி இருக்கிற தொழிலை விட முடியுமா? ஒரு நல்ல ஆம்பளை கூடவா இல்லை உன்னை சுற்றி? யார் நல்ல ஆம்பளைன்னு யார் கண்டுபிடிக்கிறது? எப்போ நல்ல ஆம்பளைன்னு எதை சொல்கிறது? நான் ஆம்பளையை நம்புறது இருக்கட்டும், அவன் என்னை நம்ப வேணாமா? அதனாலே உடு. கொஞ்சம் நிலம் தொழில், அது போதும். கூட உதவிக்கு பொம்பளைங்க உண்டு. நல்லா தான் இருக்கேன் துரை, ஒரு குறையும் இல்லை. வேதனையாக இருக்கு வசந்தா. இதில் உனக்கு ஏன் வேதனை? யாருக்கோ அடங்கி இருக்கணுமேனு தோணுதா? அப்படி இருக்க பிடிக்கலையா உனக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். உனக்கு வீட்டுக்கு அடங்கி இருக்க பிடிக்கும். உங்கள் வீட்டு அம்மாவுக்கு உனக்கு அடங்கி இருக்க பிடிக்கும். ஆமாம், சினிமா பிடிக்க போகணும்னு சொன்னியே, இன்னமும் ஆஃபீஸ் வேலைத்தானா? முடியலை, போக தைரியம் இல்லை. எனக்கு தெரியும் உன்னாலே முடியாதுன்னு. உனக்கு ஆஃபீஸ் வேலையை விட முடியாது, எனக்கு என் தொழிலை விட முடியாது. ஆனால் சினிமாவுக்குள்ளே நுழையணும்னு ஆசை இன்னும் இருக்கு வசந்தா. எனக்கு இல்லை. கல்யாணம் கட்டிக்கிற ஆசை இல்லை. உன்னைய மாதிரி ஆள் கிடைச்சா கூட சேர்ந்து கொஞ்ச நாள் இருப்பேனை கண்டி சொந்தம் கொண்டாட மாட்டேன். ஏன் அப்படி? மனசில் எப்படி விழுந்து போச்சு துரை. நீ என்ன மெரிச்சாலும் உங்கள் வீட்டு அம்மா என்னை மாதிரி ஆகாது. என்னை எத்தனை வளைச்சாலும் உங்கள் இடத்துக்கு நிமிர முடியாது. ஆம்பளை மேலே அத்தனை வெறுப்பு சின்ன வயசுலேயே வந்துடுச்சா? வெறுப்பு யார் பேர்லேயும் இல்லை. ஆம்பளை வேற ஜனம், பொம்பளை வேற ஜனம். அதுவும் புத்தி இதுக்கு இல்லை, இதுவும் புத்தி அதுக்கு தெரியலை.
அப்புறம் கட்டி போட்டு குடுத்தனம் பண்ணினா எப்படி? ஒன்று கவுறு நஞ்சு போகும், இல்லை கட்டின இடத்துல காப்பு காய்ச்சி போகும். ஊரில் இத்தனை பேர் குடுத்தனம் நடத்துகிறாங்களே எப்படி? கவுறு அருமா, கை அருமனாதான் அருமானுதான் எல்லோருமே. வா, எனக்கு தெரிஞ்சவரே அப்படித்தான். பரோட்டா எடுத்துக்கோ, இந்தாடி தண்ணி டம்ளரை கொண்டா. இப்படி தூசி விழுந்துட போது தண்ணீர் குவளையை வாங்கி சேலை தலைப்பால் போர்த்தி கைக்குள் வைத்து கொண்டாள். விக்கிய போது எடுத்து நீட்டினாள். அன்னைக்கு ஒரு பாட்டு பாடினிய, சினிமா பாட்டு. என்ன அது? அப்பால அந்த படம் பார்த்தேன். அன்னைக்கு முழுக்க உன் நினைப்பு தான். என்ன பாட்டு அது? பனி விழும் மலர்வனம். பாடு பாடு. இப்போ வா, நான் பாடுற மாதிரி இல்லைம்மா. ஏன், என்ன சமாச்சாரம்? சுற்றி ஒரே முள்ளு செடியாக இருக்குது. எப்படி பனி விழும் மலர்வனம்னு பாடுறது? என்ன சொல்கிறியா? எல்லாரையும் தான். எல்லாரையும்னா எல்லா பொம்பளைங்களையும் தான். அட்ரா சக்கை, இடிஞ்சு போயிட்டாப்புல இருக்கு. உள்ளுக்குள்ளே மெல்ல மெல்ல இடிஞ்சு தான் போகிறேன். ஒவ்வொரு ஆளாக பார்க்க பார்க்க இடிஞ்சு தான் போகிறேன். எனக்கு இப்போ உன்னை தோளில் சாட்சிக்கிட்டு பாட்டு பாடணும் போல இருக்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா? கஷ்டம் சந்தோஷம் கை போடுற வட்டம் வரைக்குதான், கண்ணு பார்க்குற வரையும் தான். எந்திரிச்சு நின்று தொலைவிலை பார்த்தா அங்கே இருளோன்னு இருக்கும். அங்கேருந்து இங்கே பார்த்தா இங்கே இருளோன்னு இருக்கும். எல்லா இடத்துலையும் இருட்டும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். வெளிச்சத்துக்கு தகுந்தாப்புல கண்ணை கசக்கிக்கிறதும், இருட்டுக்கு தகுந்தாப்புல பழகி பார்க்குறது தான் நல்லது. நான் கஷ்டப்படுறதா நான் நினச்சிக்கிறதும், நீ கஷ்டப்படுறதா நான் நினச்சிக்கிறதும் தொலைவாக பார்த்து தான். எல்லோரும் இங்கே நல்லாத்தான் இருக்காங்க. அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்க சந்தோஷம்னு இருக்காங்க. நீ எல்லாத்துலேயும் போட்டு புரட்டிக்கிற புரியாத முழிக்கிற. உனக்கு உன்னோட கஷ்டமும் தெரியல, ஊரார் சுகமும் புரியல. போகட்டும் முடு, இன்னைக்கு என் கூட இருந்துட்டு போ. சேச்சே, என்னால் இப்படியெல்லாம் இருக்க முடியாது. எனக்கோசரம் இரேன். உனக்கோசரம்னா எனக்கோசரம் பாட்டு பாடேன். அப்போ பாடு, நீ அந்த பாட்டு பாடு. நான் தவறாதான் டிரைவரும் கிளீனரும் போக வர ஆளுமா போகுது. பாட்டு பாடுற ஆளா நீ ஒருத்தனாவது என் கூட இருந்துட்டு போயேன். எனக்கு வாடகை உண்டா? அசிங்கம், வாயை கழுவு. வாடகைக்கு பாடுற ஆளுன்னா எட்டி நின்று துட்டு வாங்குறேன்னு தானே துப்புற மாதிரி கேட்டுட்ட. ஆம்பளை புத்தி அசிங்க புத்தி. கண்ணில் முள்ளை வச்சுக்கிட்டு தான் குடுத்தனம் பண்ணுறியா? இதில் உன் குடுத்தனம் பற்றி பெருமை வேறையா? உன்னைய மாதிரி ஆளே பொம்பளையை புரிஞ்சிக்கலையே. போதையில் வரவனா புரிஞ்சுக்கிடுவான். ஆனால் ஒரு விதத்திலே அவன் தேவலாம். வந்தமா போனமான்னு கிளம்பிடுவான். நீங்கள் நின்று நெஞ்சில் மிதிச்சுக்கிட்டு நடுக்காட்டில் தனியாக விட்டுட்டு போயிடுவீங்க. சுளீரென்று விஸ்வநாதனின் முதுகு வலியில் செருகி நிமிர்ந்தது. கிண்டி பார்க்கில் தனியே விட்டு போன காயத்ரி நினைவு பொங்கிற்று. இந்த இடத்தை விட்டு எழுந்து ஓடிவிட வேண்டும் என்று தோன்றியது. எங்கே ஓடுவது? எவ்வளவு தூரம் ஓடுவது? எனக்கோசரம் பாடு என்று கேட்பவளை விட்டு எப்படி ஓடுவது? எனக்கோசரம் ஒரு பாட்டு பாடு. எனக்கோசரம் ஒரு குழந்தை கொடு. பிறருக்காக இதுவரை ஏதாவது ஒரு காரியம் நான் செய்திருக்கிறேனா? எல்லாம் என்னை கொண்டு தானே. எனக்கோசரம் என் பயம், என் விருப்பு தானே, என் வெறுப்பு முன் வைத்து தானே என் நடவடிக்கைகள். தாரணியை கொண்டாடியதும், தாரணியோட சண்டை விட்டதும், காயத்ரி வியந்ததும், காயத்ரியை தனியே விட்டு வந்ததும் என் நியாயங்களில் ஈடுபட்டு தானே, என் கற்பிதங்களை முன்வைத்து தானே. சரி, எது புருஷன் இல்லாமல் தானும் தன் குழந்தையும் என்று ஆசைப்படுகிற காயத்ரியா? எழுந்து எழுந்து இருக்குகின்ற நானும் தாரணியமா? கைக்கு எட்டிய வட்டம் வரை பார்த்தால் போதும் என்று அன்றைக்கு வாழ்ந்து விடுகிற வசந்தாவா? இன்னும் எவர் வாழ்க்கை தெரியும் நமக்கு? இன்னும் எத்தனை வகை வாழ்க்கை உண்டு எங்கே? ஹாங், அந்த புத்தூர் செக் போஸ்டில் பார்த்தோமே ஒரு டிரைவரை. எல்லா கேலிக்கும் நடுவே அப்பாவி மாதிரி நின்று தன் காரியம் சாதித்து கொண்டு போனவனை வெளியே ஒரு முகமும் உள்ளே ஒரு முகமுமாய் பார்த்தோமே, அவனை போலவா இருக்க வேண்டும்? வாசல் கதவறைகள் நின்றபடி மகளுக்கு பரிந்து பேசினாரே நானு சார். இங்கே வாழ்க்கை முறைகள் மாறும். கூட்டு குடும்பம் உடைந்தது போல் குடும்பம் என்பதும் உடையும் என்றாரே. குடும்பம் உடைய மரபு என்பதும் உடையும். மரபு என்பது எவருக்கோ எப்போதோ சிறப்பாய் தோன்றின ஒன்று. அன்றைய சிறப்பு இன்றைக்கு இழிவு, இன்றைய இழிவு பின்னொரு நாள் சிறப்பு. இதனிடையில் நிறைவு என்பதை எங்கனம், எதை முன்னிட்டு, என்ன அளவுகோல்? இத்தனை குழப்பத்தில் எது கவிதை, எது கலை வடிவம், எது சினிமா? நான் குமாஸ்தாவாக இல்லாமல்
வேறு விதமாக மாறி என்ன செய்ய போகிறேன்? எதை எழுதப் போகிறேன்? 40 வருடம் கழித்து என் கதையில், கவிதையில், வெட்கத்தில் அந்த பெண் முகம் சிவந்தாள் என்பதை எப்படி புரிந்து கொள்வார்கள்? பசலை படர்ந்து வெட்கத்தில் வலை கழன்றது என்று என்றோ எழுதினதை யார் என்று நம்ப தயாராயிருக்கிறார்கள்? நான் ஒரு குழப்பமான காலகட்டத்தில் ஜனித்திருக்கிறேனோ? இல்லை. இப்படி ஒரு மரபு குழப்பம் தொடர்ந்து விஷயமா? இன்று அதிகம் சிறப்பாய் பேசப்படுகிற கொலை களவு கதைகள்தான் நானும் எழுத வேண்டிய விஷயமா? ஒருவேளை கொலையும் களவுதான் கடைசி வரை மனிதனுடைய குணமாக இருக்குமோ? இந்த சூட்சமம் சிலருக்கு புரிந்து விட்டதோ? மென்மை, நிகழ்ச்சி, குழைவு, காதல் இவை இல்லாத போகும் நேரம் உண்டோ? இவை காணாமல் போய்விடும் என்றுதான் காயத்ரி கவலைப்பட்டாலோ? அந்த கவலையில் கனிந்து கனிந்து தனித்து போக நினைத்தாலோ? யாசகம் கேட்டாலோ? விஸ்வநாதன் புல்மேட்டில் மல்லாந்து சரிந்தான். மேலே திட்டு திட்டாய் மேகங்கள் நகர்ந்தன. நிலவு தோன்றி தோன்றி மறைந்தது. வலப்புறம் திரும்ப அவனையே ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிற வசந்தா முகம் தெரிந்தது. ஒரு வேதனையுடன் சோர்வும் கண்களை அழுத்தின. பாடினால் தேவலாம். யாராவது என்னை மடியில் எடுத்து போட்டு இறுக்கி கொண்டு தாலாட்டாய் பாடினால் தேவலாம். ஆனால் எனக்கு வேண்டிய தாலாட்டை நான் தான் பாடிக்கொள்ள வேண்டும். பாடுவோம். கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காதோ பாடல் சொல்ல நிலா கால மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே. என் வாழ்க்கை முழுவதும் மேகம் சூழ்ந்த நிலா காலமாய் போய்விட்டது. விடியுமா?